முதல்ல நான் எல்லாருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் உங்களோட நிறைய பேசணும்னு ஆசைப்படுறேன். இப்போ இந்த இடத்துல நிற்கிறது என்னாலே நம்ப முடியலை. இந்த இடத்துக்கு நான் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். இது சங்கர் இயக்கிய எந்திரனும் அல்ல, ஜேம்ஸ் கமரூன் இயக்கிய அவதாரம் அல்ல. இது ஐடிஎம் கட்டேனா பிரான்ச்சின் மல்டிமீடியா மாணவர்களின் படைப்பான தமிழ் குறுந்திரைப்படம். இவன்தான் அதீசன். கவலை வந்தால் அழுதுடுவான், கரகம் வந்தால் ஆடிடுவான், வாழ்க்கை தராதரத்தை ஆதாரமாய் வைத்து வாழ்பவன். இவன்தான் துவாரகன். அண்ணனைப் போல் அவனும் அந்நிய நாடு போக ஆசைப்படும் சாதாரண இளைஞன். இவன் நட்பு வட்டம் சிறிது, ஆனாலும் அதில் நம்பக வட்டம் பெரிது. இவன்தான் கிருபா. இவனை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் கவிதையாய்த்தான் சொல்ல வேண்டும். சிக்கலுக்கு சிக்ஸ் பேக்கு, விக்கலுக்கு ரெட்புல்லு. சாதாரணமாய் நமக்கு 3 வேலை என்றால் அவனுக்கு மட்டும் 6 வேலையாயிருக்கும். அவனை போண்டா என்றாலும் அண்டா என்று சொன்னாலும் அலட்டிக் கொள்ள மாட்டான். இவன்தான் செண்டோ. பல்சரிலே திரிவாண்டா, பவராக நடப்பாண்டா. இவன்தான் ஷமி. இவன் கதைத்தது குறைவு, அறிந்தது அதிகம். இவன் ஆட்டம் பலரை வியக்க வைக்கும், பெண்களை மயக்க வைக்கும். இவன்தான் தர்சன். இவன் அந்நியனின் அடுத்த அவதாரம். எமக்கு இவன்தான் அடுத்த தசாவதாரம். இசையும் அதனோடு சேர்ந்த அசைவுமே இவனுக்கு மூலாதாரம். இவன்தான் முகுந்தன். இவன் தீவிர கிரிக்கெட் ரசிகன். இடையிடையே நம்மை குழப்பும் கிறுக்கன். அனைத்தும் அறிய நினைக்கும் ஆர்வலன். நண்பர்களுக்கு இவன்தான் காவலன். மச்சான் மூந்தா ஃபோன் ஆசை பண்றான் இல்லடா. அதுக்கு நீ ஏன்டா டென்ஷன் ஆறு? உனக்கு தான் அவனை பத்தி தெரியுமே. அவன் கிளாஸுக்கு கூட நேரத்துல வந்தது இல்ல. ஏன் நம்முடைய A level எக்ஸாம் கூட லேட்டா தானடா வந்தான். இப்ப வர வெட்டியா வர இருக்கிறான். இதுல சொல்லுவா வேணும். அதோ நீ சொல்ற கதையை பார்த்தா நாங்க மட்டுமே கலெக்டராக இருக்கோம். நாங்க இப்ப நீ சூடா ஒரு சும்மா முதல்ல வந்த விஷயத்தை சொல்லுடா. இப்ப பாடுறா, இவனை பத்தி கதைக்கிறான், இவனே வரான். ஆயுசு 100. இவனுக்கெல்லாம் ஆயுசு 100. ஏன்டா கூட போன் ஆசை பண்ணல? அவ்வளவு பிஸியா நீங்க? கரதேசின்னு சொல்லாரு. பாலா அந்த பேர்ல படம் எடுக்கிறாரு. பப்ளிசிட்டி அடையாளம் எல்லாம் மகத்தவங்க பேசி நான் விளையாட்டு காட்டவா? அடே நீங்க கத்துற அந்த சந்தியோட இங்க இருக்குதா? மச்சான் நீ சீரியஸ் அந்த விடுங்க. அடே எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குடா. நல்ல டாக்டர் போ மச்சான். அடே டைமிங் டாக்டர் டைமிங் விட்டு போடுங்கடா. டேய் கோவம் மாற மாதிரி காமெடி பண்ணாதீங்க 2 பேரும் வந்துக்கிட்டு. சரியா? நான் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கிறேன். சண்டே விடுதல வந்த விஷயத்தை சொல்லுங்கடா. அதைத்தாண்டா சொல்ல வர சொல்லியாடா விடுறான். பைட் ஆகிக்கிட்டே தான் இருக்கிறான். விஷயத்தை சொல்லு. வீட்டுல மச்சான் இருக்கலாம் இருக்கடா. வீட்டுல அப்பா வேற இப்பயே தண்டை சோறன்னு சொல்றாருடா. தங்கச்சி ரிசால் சம்மா சொல்ல தேவையில்ல. தட்டப்படலாம் எழுத்து தள்ளி இருக்கிறாள்டா. ஏதாவது செய்யணும் மச்சான். வீட்டுல ஒன்றும் செய்யாம இருக்கலாடா. வீட்டுல இருக்க நிம்மதியே இல்லை மச்சான். வீட்டுல சொல்லுங்க பாப்பா. நீங்க ஏதோ சீரியஸா இல்லாம நீங்க இருக்கிறீங்க. நான் சீரியஸா பேச கூப்பிடுறேன்டா. இப்ப மச்சான் வீட்டுல முழுக்க ஏன் பக்கம் தான் மச்சான் ஜூமிங் இருக்குது. ஏதாவது சாதிச்சு காட்டணும்டா. சும்மா இரு மச்சான். திருப்பி பைட் ஆகாம அதே சீன் தான் மச்சான் போகுது. நாங்கள் ஏற்கனவே பேசின மாதிரி அவனை மல்டிபிளேயர் ஸ்ட்ரீமை பற்றி ஒரு கப்பா விசாரிச்சு பார்ப்போம். அண்ணா ஸ்கைப்ல கதைக்குள்ள அதை பற்றி தான் சொன்னார்டா. ஒரு கப்பை அங்கே போய் விசாரிச்சு பார்ப்போம். நாங்கள் படிக்கிற இடத்துல போய் T20 மேட்ச் பார்க்கணும். லேட் ஆகுது. வாடா நொன்னைகளா T20 பாக்குறோட போட்டு வசந்தன் டிவில போற குயிஸ் 20 பாடா பார்த்தாலாவது ஜெண்டர் நாலேஜா வளர்ந்த உனக்கு. சரி சரி வா மச்சான் கதை விட்டு போய் கேட்டு பார்த்துட்டே போயிடுவான். வா. அந்த போன்ல என்னடா அடிக்கடி தோண்டிட்டு இருக்கிற மச்சி? T20 ஸ்கோர் பாக்குறோம் மச்சி. எப்பயா போய் ஆகணும். லேட் ஆகுது. ஒரே பார்த்தாலும் இந்த T20 மேட்ச் தானே உனக்கு. அதை
புதுசு புதுசா படம் எல்லாம் வந்திருக்கேன். மோமுடி படம் வந்திருக்கேன். நம்மள ஜீவன் நடிக்கணும். அப்படியா? பேட்மேன் மாதிரிலாம் போட்டு நடிக்கணும்டா. அதை தவிர நம்ம போராளி மாதிரி அட்டகத்தின் படம் வந்திருக்காமே, அதுல போகுது பாட்டு ஆடி போனா சூப்பர் பாட்டு மச்சான், கேட்டு பாரு. இப்ப யார் அதுல போய் கதைக்க போறது? நம்மளோட சுஜி அனுப்புவோம். போடா, நீ தான் வெயிட்டாம இருக்கிற, நீயே போ மச்சான். நீ தான் சொல்லுங்க. மச்சி இவ்வளவு பேசுறியா, நீயே போய் பேசுறா. எனக்கு தெரியும் தானே உள்ளது. நான் ஜூமிங் ஜூமிங்னு சொல்லுவேன் மச்சான். எனக்கு செட் ஆகாது. என்னது இங்கிலீஷ் வராதேடா. சரி சரி, இப்ப யாராவது ஒருத்தர் பேசுங்க. முகுந்தன் தான் சரி, முகுந்தனே போய் பேசு. நானா? மச்சி 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 நீ போய் பேசு. நீ போய் பேசு. என்னடா? இல்ல மச்சான், தனியா பேச கஷ்டம். எனக்கு ஒரு பேக்கப் வேணும் மச்சான். இப்ப என்னத்தை பத்திடா பேச போறீங்க? மல்டிமீடியா பத்திடா. சரி, அது போறதுக்கு முன்னாடி நான் ரெண்டு எப்படி பாய்ங்க பக்கத்து பாமசில சாப்பிட்டா எனர்ஜியா இருக்கு. சும்மா இருடா நீ. ஐயோ. சாப்பிடுன்னு கிண்டு தான் இப்படி வீங்கி இருக்கிற நீ. மச்சான் நீ போ மச்சான், நீ போடா. சரி, இப்போ நான் பின்ன வரேன். மல்டிமீடியாவை இங்கிலீஷ்ல கேட்கணும். அப்புறம் Can you please tell me the detail of America? அடே அமெரிக்கா மல்டிமீடியாடா. ஓ மச்சான், சாரி மச்சான். நான் போயிட்டு வரேன், சாப்பிடுறோம்டா. டேய், அவனை பிடிச்சிருடா. அவனும் சாப்பாடு. Yes, take a seat. I'm Hemakumar. Okay, which is your preferred language? Sir, Tamil பேசலாம். தமிழ்லேயே பேசலாம், ரைட். ஓகே, என்ன பர்பஸுக்காக நீ வந்திருக்கீங்க? படிக்கிறதுக்கு, ரைட். ஓகே, எப்படி தெரியும் உங்களுக்கு ஐடிஎம் பற்றி? ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக தெரியும். ஃப்ரெண்ட்ஸ் மூலம். உங்களுக்கு? அண்ணா இங்கே படிச்சாரு சார், ஃபைனல் இயர் இங்கே படிச்சாரு சார். என்ன ஸ்ட்ரீமில் படித்தேன்? டிப்ளமோ கம்ப்யூட்டர் படிச்சாரு சார். இப்போ என்ன செய்கிற? இப்போ வெளிநாட்டில் வந்து வெளியில் போயிட்டு அங்கே வேலை செஞ்சு டாக்குமெண்ட் ஃபிலிம் மேக்கிங் படிக்கிறாரு சார். ஸோ ஐடிஎம்மை பொறுத்தவரையில் எங்கள்கிட்ட ஒரு டிப்ளமா கோர்ஸ் வந்து இருக்குது. இது ஸ்டார்டிங் கோர்ஸ். அந்த கோர்ஸை பற்றி நான் ஒரு இன்ட்ரடக்ஷன்ஸ் தரேன், ரைட்? அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஓகே, சார் உங்களை பார்த்துருக்கேன் சார். எங்கே பார்த்துருக்கீங்க? ஒரு தடவை எங்கள் ஸ்கூல் ஜிஐடி செமினார். ஜிஐடி செமினார். ஓகே, இட்ஸ் குட். ஓகே, நாங்கள் கண்டென்ட்ஸுக்கு போவோம். நம்ம டிப்ளமா இன் மல்டிமீடியாவில் உங்களுக்கு டியூரேஷன்ஸ் வந்து 9 months. அடுத்தது வந்து டியூரேஷன் 9 monthsக்குள்ளே நீங்கள் மெயினாக கவர் பண்ணிய 5 கண்டென்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இமேஜ் எடிட்டிங், அடுத்தது வந்து வீடியோ எடிட்டிங், ஆடியோ எடிட்டிங், அடுத்தது 3D மாடலிங், அடுத்தது வந்து வெப்சைட் டிசைன். ஓகே, ஸோ இதுதான் உங்களோட மேஜர் கண்டென்ட்ஸ். இதுக்கப்புறம் நீங்கள் இதெல்லாம் முடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்குரிய மெயின் தாக்கத்து வந்து இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் வந்து இருக்குது. இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம்னு சொன்னால் நாங்கள் உங்களுக்கு என்ன செய்வோம்னு சொன்னால், நீங்கள் இந்த பேக்கேஜஸ் எல்லாம் ப்ரிஃபர் பண்ணீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு பேக்கேஜஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபெமிலியர்னு சொன்னால் நாங்கள் உங்களுக்கு ஒரு இண்டஸ்ட்ரிக்கு அனுப்பி உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுவோம். எஸ், வேலை மாதிரி உங்களுக்கு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு ஃப்ரீலான்ஸ் மாதிரி ஒர்க் பண்ணலாம். அதாவது நீங்கள் வீட்டை இருந்து கொண்டே என்ன செய்யலாம், ப்ராஜெக்ட்கள் சப்மிட் பண்ணலாம். ஸோ அப்போ உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இந்த மல்டிமீடியா ஃபீல்டில். இதை விட இங்கே நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி, ரைட்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபோட்டோஷாப்போ வர இமேஜ் எடிட்டிங்கில் ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் எடுத்திங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன். அதோட மெயினாக இங்கே யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸும் ஃபாரினில் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேரும் த சேம் குவாலிட்டி தான், ரைட்? அப்போ நீங்கள் எங்கே போனாலும் வேறவே யூ கோ யூ வில் பி கெட்டிங் த அட்வான்டேஜ், ரைட்? நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம், ரைட்? இதுதான் மெயின் அட்வான்டேஜ். ஒவ்வொரு கதைக்கிறானு கலவரம் ஆக போகுதுரா. ஏதாவது ஆகட்டும் பார்ப்போம். டேய், எனக்கு பசிக்கிறா, வாடா போவோம் டக்குன்னு. மாடு எப்போ பாரு தின்றல இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, கம். போட்டாங்க போலடா, உள்ள ரூம் போட்டு அடிக்க போகிறாங்க போல விளங்கி எனக்கு. இல்லை இல்லை, நல்லா சாப்பாடு தருவாங்க. சாப்பாடு தருவாங்க கொஞ்சம் எல்லா இடத்துலையும். அங்கதான் நம்ம பண்ணுறாங்க. செட். என்ன கோர்ஸ் செய்கிற ஐடியாவில் வந்துருக்குறீங்க? மல்டிமீடியா படிக்கலாம் சார். இப்போ கரண்ட்லி என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறீங்க? இப்போ கரண்ட்லி என்ன செய்கிறீங்க?
சொன்னேன் ஒன்றும் கம்ப்யூட்டர் கோர்ஸ் இல்லை நான் ஏ லெவல் கம்ப்ளீட் ஏ லெவல் முடிச்சுட்டு இப்போ என்ன ரீசனுக்காக மல்டிமீடியா செய்யணுமென்றதுக்குரிய உங்களோட ஐடியா என்ன? ஏன் மல்டிமீடியா இப்போ நாங்கள் ஐடிஎம்மில் வந்து டிஃப்ரெண்ட் கோர்சஸ் நாங்கள் கண்டக்ட் பண்ணி கொண்டிருக்கோம். நீங்கள் ஸ்பெஷல் ஐடிஎம் அதாவது மல்டிமீடியான்றதை ஃபோக்கஸ் பண்ணி வரதுக்குரிய என்ன ரீசன்? ஏன் மல்டிமீடியா செய்ய போகிறோம்? ரொம்ப பிடிக்கும் சார். ஓகே, அதுவும் இல்லாமல் சார் இந்திரன் படம் சங்கட இந்திரன் படம் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கூட சார். ஓகே, அதனால தான் மல்டிமீடியா ரைட். இப்போ இதில் எப்படி தான் இப்போ மல்டிமீடியா கோர்சஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்போ நாங்கள் வந்து நார்மலாக வந்து டிஃப்ரெண்ட் மல்டிமீடியாவில் டிஃப்ரெண்ட் கோர்சஸ் இருக்குது. அதாவது டிப்ளமா இன் மல்டிமீடியா இருக்குது, கிராஃபிக் டிசைன்ஸ் இருக்குது, ஃபோட்டோஷாப், மாயா எல்லாம் இருக்குது. எல்லாம் செப்பரேட்டாக செய்து கொண்டிருக்கோம். அதே நேரம் எல்லாத்தையும் அதாவது கம்ப்ரெஸ் பண்ணி டிப்ளமா இன் மல்டிமீடியான்ற ஒரு தனி கோர்ஸ் செய்கிறோம். அது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 9 மாதம் 9 months எடுக்குது. அப்போ நீங்கள் அதில் வந்து நீங்கள் 9 monthsக்கு நீங்கள் அதை படிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இன் ஃபியூச்சரில் வந்து பல பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது நார்மலாக உங்களுக்கு தெரியும் மல்டிமீடியாவில் செய்ய என்ன பெனிஃபிட்ஸ் எங்கெங்கே ஜாப்ஸ் எடுக்கலாம்னு உங்களுக்கு தெரியும். நார்மலாக வந்து நீங்கள் உங்களோட ஐடியாவில் இருக்கும் ஒரு ஸ்டூடியோவில் வேலை செய்யலாம், அப்படி இல்லாட்டி எங்கேயாவது ஒரு கிராஃபிக் டிசைனராக வேலை செய்யலாம். அதனால் இதை விட நீங்கள் ஃபாரின் கண்ட்ரீஸில் போனீங்கன்னு சொல்லி அந்த டிப்ளமாக்கு இருக்கிற மார்க்கெட் வந்து உங்களுக்கு தெரியும். சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்தாலும் இப்போ நார்மலாக நீங்கள் சிங்கப்பூர் பக்கம் போனீங்கன்னு சொல்லி மல்டிநேஷனல் கம்பெனிஸில் வந்து ஸ்பெஷலாக வந்து கேவனுவாங்க மல்டிமீடியா ஹூ ஆர் த பீப்புள் கம்ப்ளீட்டட் த மல்டிமீடியா. அப்போ நீங்கள் இந்த மல்டிமீடியாவை வந்து அந்த சர்டிஃபிகேட் டிப்ளமா இன் மல்டிமீடியான்ற ஒரு சர்டிஃபிகேட்டோ இல்லாட்டி ஒரு அட்வான்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு மல்டிநேஷனல் கம்பெனிஸில் வந்து யூ கேன் ஃபைண்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஜாப்ஸ், ரைட்? ஸோ யூ வில் பி கெட்டிங் அ சர்டிஃபிகேட் வித் த டிப்ளமா இன் மல்டிமீடியா. ஓகே, ரைட். என்ன மச்சி முடிச்சிட்டு நீங்க என்னடா கட்டுரையாட எழுதுறீங்க? என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அடே நாங்க ரெண்டும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா. அதுக்கடா வந்தீங்க? இருமாச்சான் பந்தியா கேட்டிருக்கிறாங்க எல்லாத்தையும் எழுதணும் தானே. அடி மச்சான் மானே தேனை பொன் மானே போட்டுக்கிட்டு அப்படி அடி மச்சான் அடிச்சு போட்டு கேளு ஃபோம் என்ன தருவாங்க. ஓகே, குட். எஸ், குட். ஸோ உங்களோட ஓரியன்டேஷன் கிளாஸ் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ அகாடமிக் கோஆர்டினேட்டர் சாரங்கன் சார் அந்த கிளாஸ் கண்டக்ட் பண்ணுவேன். ஸோ விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். மச்சி பாக்குறது தியேட்டர் செட் மாதிரி இருக்கு. ஓடாப்பா நான் நினைக்கிறேன் இப்போ இந்த புதுப்படம் இப்போ வந்து அட்டகத்தின்னு சொல்லி அதில் நல்ல பாட்டு இருக்கு. ஆடி போன ஆவணி ஆலமயக்கும் தாவணி பட்ட பாட்டு. நீ பேச கட்டிட்டே வந்திருக்கலாம்டா. ஃபிகரும் ஒன்று இல்ல. நீ அதை செய்ய மாட்டா, நல்ல ஐடியா. ஓடாப்பா அதான் செய்யும். படத்தெல்லாம் போட்டுருக்காங்களா? உங்களை வீட்டுக்கு யாரும் பதில் சொல்லல ஐயா. கைய கால கொண்டு கரண்ட்ல வட்டிட்டீங்கன்னா யாரும் உங்களை தூக்கிட்டு போறது? சுட்டுட்டு போறல கேமரா ஒரு நாள் சுட்டுட்டு போவோம் நான் பாருங்க. சரி மச்சி, உனக்கு பசிக்கலையாடா? கவலைப்படாத. இப்ப நானும் ஐயா கீழே தான் போக போறேன் சாப்பிடுறது. கல்யாண மண்டபம் ஒன்று இருக்கு மச்சான். கல்யாண மண்டபம் நான் முதல்ல அங்க போயிருப்பேன். இங்க அதுலயே பாருங்கடா, எப்ப பார்த்தாலும் திண்ணி மாடு மாதிரி இன்னைக்கு ரொம்ப நல்ல வாக்குல நடிச்சுக்கிட்டு இருக்க. ரோட்ல தம்பி வாடி வாடி போடி அமைதி உட்கார். தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி பேசி மாட்டிக்கிட்டாங்க சொல்லிட்டேன் இப்பவே. குட் மார்னிங் சார். மார்னிங் சார். Good morning, my dear students. Take your seat. Right. Okay. I am Saranga, Academic Coordinator in IDM City Campus Kottayana branch. This is our orientation class. எல்லாருக்கும் வந்து ஒரு ஃபியூச்சர் ஐடியா ஒன்று இருக்கும், ஃபியூச்சர் பிளான் ஒன்று இருக்கும், ரைட்? ஸோ அப்போ நான் ஒவ்வொருத்தராக கேட்க போகிறேன், உங்களோட ஃபியூச்சர் பிளான் என்ன ஐடியா எடுத்துருக்கீங்க? முகுந்தன். ஃபிலிம் டைரக்டர் ஆகணும். அவதார் படம் மாதிரி எடுக்கணும் சார். வெரி குட். ஓகே, அது தெரியாமல வந்துருக்கிறீங்க. சரி, நாங்கள் தெரிய பண்ணுவோம். ஓகே, நீங்கள்? சார் நான் பொழுதுபோக்காக கிராஃபிக்ஸை படிப்போம். ஓகே, நீங்கள் பொழுதுபோக்காக கோர்ஸ் செக் பண்ணலாம், பிரச்சனை இல்லை, இருங்க. நீங்கள் தம்பி? அப்பா அதுக்கு மல்டிமீடியா தேவையில்லையா? சாரி சார், அப்பா சொல்லி தான் சார் வந்தேன் மாத்தி. ஓகே. சார் என்ன பிரச்சனை சார்
இவங்களுக்கு அதான் சார் வந்தேன். ஓகே. சும்மா உட்கார்ந்து தான் சார் அப்படியே கூட்டி கொண்டு வந்துட்டாங்களா? அப்போ நீங்கள் அவங்களோட ஃபியூச்சரில் ஹெல்ப்பாக இருப்பாங்களா நினைக்கிறீங்களா? அவங்க நினைக்கிறேன் சார். ஆனால் எவ்வளோத்துக்கு சாப்பாடெல்லாம் வேண்டி தராங்களா? சாப்பாடு தராங்க சார், ஆனால் காணாது என்ன? ஓகே. அடுத்த ஒரு நம்பிக்கையில வந்தேன் சார். ஓகே. பிளான் ஒன்றும் இல்லை சார். பிளான் ஒன்றும் இல்லை. ஓகே. அதுக்காக தான் இந்த ஓரியன்டேஷன் கிளாஸ் இருக்கு. ரைட். இப்போ என்ன மாதிரின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக வந்து ஐடிஎம்ஐ பற்றி ஒரு ஹிஸ்ட்ரி ஒன்று செக் பண்ணுவோம். எங்களுக்கு பெரிய லாங் ஹிஸ்ட்ரி ஒன்று இருக்கு. ஆனால் அதை நாங்கள் இப்போ எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தால் உங்களுக்கும் போரிங்காக இருக்கும். எங்களுக்கு இயர் அதாவது 81ல் ஸ்டார்ட் பண்ண ஐடிஎம் இப்போ வந்து 2012 இருக்கிறீங்க. அடுத்த 2013 வரப்போகுது. அப்போ ஒரு கிட்டத்தட்ட 30 years பீரியட்ல இருக்கு. கொட்டேனா ஐடியம் எடுத்தீங்கன்னா இந்த மல்டிமீடியா வந்து கிட்டத்தட்ட 2006ல் வந்து நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அதில் வந்து இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்ததான் நீங்கள் நிஷாந்தன் சார் ரெண்டு ஒரு ஆளை நீங்கள் மீட் பண்ண இருக்கிறீங்க. நிஷாந்தன், மல்டிமீடியா கோஆர்டினேட்டர், கொட்டேனா பிரான்ச். ஓகே, நீங்கள் மல்டிமீடியா படிக்க வந்துருக்கீங்க. நீங்கள் மல்டிமீடியா படிக்க வந்தீங்க வேறு என்ன கோர்ஸ் இருக்குது தானே? நெட்வொர்க்கிங், ஹார்ட்வேர் அதெல்லாம் மட்டும் மல்டிமீடியா மட்டும் படிக்க வந்தீங்க. நாங்கள் சினிமாக்களை பார்த்து நானும் படித்து போட்டு கிராஃபிக்ஸ் செய்வோம். வேறு டிசைன் செய்தாங்க. ஓகே. ஐடிஎம் மல்டிமீடியாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமா ஃபர்ஸ்ட் இயர் படிக்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் இயரில் நாங்கள் என்னென்ன கவர் பண்ண போகிறோம் என்ற விஷயத்தை ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும். ரைட். இதில் பார்த்தீங்கன்னா ஐடிஎம் மல்டிமீடியா ரைட் டிப்ளமா. இதில் இமேஜ் எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஆடியோ எடிட்டிங், 3D மாடலிங் இவ்வளோ ஏரியா நீங்கள் கவர் பண்ண போகிறீங்க. இமேஜ் எடிட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர், கொரல். வீடியோ எடிட்டிங்கில் ப்ரீமியர், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், ஃப்ளாஷ். ஆடியோ எடிட்டிங்கில் அடோபி ஆடிஷன். 3D மாடலிங்கில் மாயா, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ். இதில் நீங்கள் டெஸ்க்டாப் அதாவது ஆல்பம் மேக் பண்ணுறது, போஸ்டர் செய்கிறது விஷயங்களை இதில் பார்ப்பீங்க. வீடியோ எடிட் பண்ணுறது, வீடியோக்கு எஃபெக்ட்ஸ் கொடுக்குற விஷயங்களை இந்த சாப்டரில் பார்ப்பீங்க. ஆடியோ எடிட்டிங்கில் ஆடியோவுக்கு எஃபெக்ட் கொடுக்கறது அந்த விஷயத்தை பார்ப்போம். ஆடியோவில் எஃபெக்ட் கொடுக்குறது நாங்கள் வீடியோவிலையும் இன்சர்ட் பண்ணி கொடுக்குறோம். மாயாவில் நாங்களே 3D வீடியோஸை கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். கிரியேட் பண்ண 3D வீடியோஸுக்கு எப்படி எஃபெக்ட்ஸ் கொடுக்குறன்றது ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் பார்க்கணும். இதுதான் உங்களோட கோர்ஸ் டிப்ளமா ஓவர்வியூ. Okay guys, today Photoshop.